டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும், அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும், அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள கம்ப்ளைண்ட்ஸோட ரேஷியோ பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கிளைம் செட்டில்மெண்டோட அமௌண்ட் செட்டில்மெண்ட் முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்துல குறிப்பிட்டிருந்தாரு. அது காரணம் என்னன்னு பார்த்தா, கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு 100 கிளைம்ஸ் வருது, அதுல 98 கிளைம்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு 2 கிளைமை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா 98% அப்படின்னு சொல்லி பதிவாயிடுது. சோ ஒரு கஸ்டமர் போயிட்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த 98% பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்த கட்டமா அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ போய் பார்த்தாதான் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட்ல உள்ள பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 98 ப்ராசஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இன்சூரன்ஸோட அமௌண்ட் பார்க்கும்போது மேபி ஒரு 10 லட்சமா இருக்கு. ரிஜெக்ட் பண்ற 2 வந்து 1 கோடி ரூபாயா இருக்கும்போது கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல செலவு அப்படின்றது பார்த்தா கம்மியாகவும் சேவ் பண்ண மணின்றது அதிகமாகவும் இருக்கும். ஆனாலுமே இந்த கிளைம் செட்டில்மெண்ட்